ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இடியாப்பும் தேங்காய் பால் தாங்க செய்ய போகிறேன். ரொம்ப நாளாச்சு சமையல் வீடியோ போட்டு. வீடியோ எடுத்து 20 நாள் ஆகுதுங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால வீடியோவே எடுக்கல. 20 நாள் கழிச்சு இன்றைக்கி தாங்க வீடியோ போடுறேன். நான் இடியாப்பம் தாங்க செய்ய போகிறேன். எப்படி செய்யறேன்னு காட்டுறாங்க. இன்னும் உடம்பு சரியில்லாத மாதிரியா பேசுகிறேன். கத்தி கத்தி கூவி கூவி பேசு. சிரிக்க கூடாதியா, சிரிக்க வைக்காது. சிரிக்கூடாது 20 நாள் இவர் சமையல் தாங்க சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. அதனால தான் இன்னைக்கு நானே சமைச்சிட்டு இருக்கேன் சாப்பிடலாம் சொல்லிட்டு. செஞ்சு போட்டதுக்கு நன்றி கூறாம பத்தி என்ன சொல்றாங்க, நாக்கு செத்து போச்சா சொன்னங்க. 20 நாள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவருக்கு. வீட்டில் வேலையும் செய்யணும், வெளியே வேலையும் செய்யணும். தண்ணி காய வச்சுக்கலாம் மாவை பேசிய. நான் இடியாப்பு மாவை பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யலை, கடையில் தான் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நான் செய்யறது எல்லா வேலையும். ஆனால் இந்த அம்மா சமைக்கிறாங்களா இன்னைக்கு? செய்ய தெரியுமா? தெரியும், செய்வா. அப்பப்பா ரொம்ப பேசுகிறேன், செய்வா. இன்னும் உடம்பு சரியாகலைங்க. 1.5 மாதம் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி ஸ்பெஷலாக இந்த மாதிரி உட்காரத்துக்கு காரணம்னா, இன்றைக்கி மட்டன் எடுத்து வந்திருந்தால அது அவங்களே செஞ்சு சமைச்சு சாப்பிட்ணும். நான் செஞ்சால் அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்றதுனால உட்காந்துருக்காங்க. மெயினாக தான் ரீசனு. அப்படி இல்லை இடியாப்பம் செய்ய வராதுல்ல. இடியாப்பம் வராது தான், சரி செய் ஏதோ ஒன்று. இடியாப்பம் சாப்பிட சொல்லி சொன்னாங்க. ஒரு சின்ன ஆப்ரேஷன் வந்துருக்குது. காயம் சீக்கிரம் ஆடணும்னா தேங்காய் பால் இடியாப்பம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. அதனால இன்றைக்கி நானே உக்காண்ட செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு இடியாப்பு மாவை பேசிய நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணுங்க. இப்போ மாவில் தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும். தண்ணி கொதிக்கணும், ரொம்ப சூடாக இருக்கும். ஸ்பூன் வச்சு தான் கலக்கணும். அந்த இது இல்லையாப்பா ஒன்று, என்னதுப்பா? பீட்ரு இந்த அசிஸ்டன்ட் வச்சுங்க. குடு இந்த இதெல்லாம் செய். புடி, காற்று வேறு பயங்கரமாக அடிக்கிட்டேன். ஊற்று இது கை மேலே ஊற்றிட்டு போகிறேன். ஊற்றுன்ட்டு சூடோ தட்டு கூட எடுக்க மாட்டேன். நீ கை வச்சு பேசிஞ்சிருவியா? இந்த சூட்டோட சாம்பார் சாதமே சாப்பிட மாட்டேன். சாகசம்லாம் பண்ணாதியா? என்னமோ பண்ற. இடியாப்பம் சாப்பிட முடியுமா? அதுக்கு தான் பார்க்குறேன். அடியில் மாவு வெந்துடும். அப்போ கரெக்டாக வரும். அடியில் மாவாகுதுரியா? நல்லா வந்துச்சு. இந்த மாதிரி வரணும். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. ஏதோ பரவாயில்ல, ரெடி பண்ணிக்கிறாரு. பரவாயில்லையா? போடுவாங்களாமா? என்ன பேசி துணியும் போடலாம். துணி இல்லை. இந்த உருண்டே நல்லா பெருசாக போட்டு உள்ள ஒண்ணும் 2 போடக்கூடாது. நீ இடியாப்பம் செய்யறதா? ஒரு வேலை சொன்னா 4 வேலை வைக்கும் பொழுது. ஐயா வாயை பாடுறா. இந்த வாயை காமிச்சே நம்மளை ஏமா சுத்தினுங்குதுடா. எதனா ஒன்று பண்ணிடுறது, அந்த வாயை காமிச்சிடுறது. ஏமாத்துறனா? இந்த பசங்க சும்மா இருக்க மாட்டாங்கப்பா. இதை திருப்பி அப்படின்னா தான் பசங்க. பசங்க படம் பார்த்தியா? பாரு. இந்த வச்சு இது இங்கே லாக் பண்ணு. இல்லை இது திருப்ப கையில். ஐடியா போடணுமாப்போ? லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டியா? தெரியுமா? தெரியாது. நான் ரொம்ப நேரமாக சுற்றிங்கிறேன். டைட்டானதான் வரும். அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உடம்பு சரியில்லாத நான் சுற்றினுங்கிறேன். இவங்க பாருங்க. கொடு இல்லை. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? ஈஸியாக தான்டா வருது. உங்கள் அப்பாவுக்கு அது பண்ண தெரியல. என்னங்கிறாரு. கை இது திரும்பணும். மூடின்னு செஞ்சு போகிறத சாப்பிட்டு பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க டாக்டர். அடிக்கடிக்கு சொல்லுவார், நீ மெட்ராஸில் இருக்கும்போது நல்ல இடியாப்பம், ஆப்பம், அப்புறம் சேமியா புட்டு இதெல்லாம் செஞ்சு போட்டிருந்த. நீங்கள் பிறகு ரொம்ப மோசமாயிடுச்சு. செய்யுதுங்க இப்போல்லாம் சுத்தம் ரொம்ப மோசம். வெறும் சாப்பாடு, சாம்பார், தக்காளி சட்னி, தக்காளி குழம்பு, வேற என்னப்பா கத்திரிக்காய் குழம்பு, கார குழம்பு, இவ்வளோ தான். இந்த 4 தான், 6 நாள் இது தான். அப்புறம் இன்னொரு நாள் சண்டே வந்துடுது இல்லையா? சண்டே கறி குழம்பு முடிஞ்சு போச்சு. ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் அதே ரிப்பீட். அதிகமாக பேசுகிற ஆப்பம் செய்யணுமா? எங்களுக்கு ஒரு நாள் கூட அது மூக்கில் காமிச்சது. மூக்குலையா?
மூக்கிலடா சாப்பிட்ற வாயில கண்ணுலடா கண்ணுல காட்டுவாங்கடா. நான் பேசணும் தெரியாம பேசுறான் பாவம் அந்த புள்ள. போடு அது வெந்துடும் பழுகுதா கபான் போட்டு. நான் எடுக்க மாட்டேன் இதெல்லாம். நான் எடுக்க மாட்டேன், எடிட்டிங்ல நான் எடுக்க மாட்டேன், அப்படியே தான் இருக்கும். தேங்காய் பாலுங்க சுபாஷ் ரெடி பண்ணி கொடுத்துட்டான். சக்கரை கலக்கலாம், அதில் வெள்ளம் இருந்தால் வெல்லமும் போட்டுக்கலாம். நான் சக்கரை தான் இருக்குது, சக்கரை போடுறேன். கொஞ்சம் ஐத்து விட்டு அது வந்துடுது. இல்லை சூப்பரெல்லாம் என்ன மாவு வச்சு விளையாடிங்க சின்ன பையன் மாதிரி. பசங்களே மேல் பழுகுது ஒன்னாண்டா. விளையாடுறதுக்கு ஒரு வயசு இருக்குதா? எப்போனா விளையாடலாம். 7 வயசுல விளையாடுறான் போயிட்டேன். இப்போ கைதுன்னு சொல்லி பைசா சாக்கலாம்னா. அப்போ எல்லாமே மிருகங்கள். இது ஒரு கழுதை, இது ஒரு மாடு. நான் என்ன பண்ணேன், சப்போர்ட் பண்ண போங்க கைதுன்ட்டாரு. உண்மையாடா சொன்னேன், என்ன கழுதுன்னு சொன்னா இல்லையா? அப்படி இது ஒரு மாடு. மாடு மாடு நீ டில்லி மாடு. நீ தான் டில்லி மாடு கறியோன்னு கேட்பார். நீ தான் அப்போ வெள்ளை மாடு, வெள்ளை பன்றி குட்டி. என்ன இது பார்த்தியா கையில்? இது மூஞ்சில் ஊற்றிடுவேன். சரி ஆட்டும். வெந்துச்சுப்பா. எடுத்து கீழே வை, பசங்களுக்கு போடு, பசியில் இருக்கிறாங்க. முதல்ல பேஷண்ட்டுக்கு போடுங்க பாஸ். இந்தா சாப்பிடுவா. முதல்ல பேஷண்ட்டுக்கு மூஞ்சில போடுங்க அப்படி. நான் தான். அம்மா நீ உட்காரு. அம்மா இந்த நீ உட்காரு. அம்மா ஏய் அவ்வளோதானே என்ன? ஏய் எடியா என்ன சாகசம்லாம் பண்ணுறாருடா. என்ன பண்ணுறாருன்னு தான் தெரியலடா. எப்படி எடுக்கணும்? நீ பண்ணுறதுமா? ஸ்பூன் பெருசா இல்லடா. காட்டு. ஏய் இருக்கா? ஏய் இந்த ஹேர் சரியான அவசரம் கொடுக்கடா. எப்படி இருக்கு தள்ளிக்குவா. கொஞ்சமான ஆறணும்டா. ஆறுனா ஒட்டிக்கும். அவசரம் போடுற மாதிரி கொட்டாரு மாட்டோம். ஓகே சேமியா என்ஜாய். ஏய் இடியாப்பமே சேமியா மாதிரி தான் இருக்கான். சூப்பராக வந்துக்குதுடா. இதோ பாருங்க எப்படி கவுத்துட்டேன். இப்போ அந்த இடியாப்பம் வரல செம்ம அடி அடிப்புண்டா. இந்த கையில் வச்சுடு. இந்த பாரு எப்படி ஒட்டிங்களா? துணி போட்டோம்னா சூப்பராக வந்துடணும். என்ன இதுக்கும் நல்லா தான் வரும், கொஞ்சம் ஆற விடணும். மலையா சூப்பராக. இங்கே பாருங்க இடியாப்பம் சூப்பராக வந்துருக்குது. இப்படி வளன்னு சூப்பராக மெத்துன்னு பூ மாதிரி இருக்குதுங்க. என்ன சேமியா மாதிரி இருக்குதா? இடியாப்பம் சேமாக தானே இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு போய் கஷ்டப்பட்டு செஞ்சுங்கிறது நான். இந்தாப்பா சூப்பராக இருக்குது. கஷ்டப்பட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணுற. எப்படி இருக்குதா? சேமியா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, இன்னும் சொல்லு வச்சுட்டேன். நல்லா தான் இருக்கு. பெரிய சமையல்கார மாதிரியே ஒரு ஃபீல்டு அவங்க அப்பாக்க. கற்றுக்கிட்டுல அப்பா தானம்மா. அப்பா வாடா சொல்லி கொடுத்த நானே நான் கற்றுக்குன்னு நான் நல்லா செய்கிறேன்டா. இந்த ஒரு 20 நாளாக எனக்கு செஞ்சு போடுறாரு பாரு. டே டச் விட்டு போச்சு, அதுக்கு என்ன பண்ணுறது? நான் வெயிட் கம்மியாகணும்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணேன்டா. அது எலுமிச்சம்பழம் சாறு குடித்தேன், அது இது எல்லாமே குடிச்சு நான் வெயிட் கம்மியாகலை. ஒரே வாரத்தில் 3 கிலோ கம்மியாகணும்டா. அப்படின்னா இனிமேல் நானே சமைச்சு போடுறேன், வெயிட் குறைஞ்சிடுவேன். ஃபைனலாக நான் செஞ்சு போட்ட இடியாப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். மீனம்மா பாரு ஒரே துளி கூட வைக்காமல் சாப்பிட்டா. ஓகே, இனிமேல் இடியாப்பம் கண்டினியூ ஆகும். இவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா. ஓகே தானே? ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சூப்பராக பிடிச்சிருக்கான். சொன்னா பாய்.